சுமந்து கொண்டு போனார். எதுக்காக சிலுவையை சுமந்தார்? யாருக்காக சிலுவையை சுமந்தார்? அவர் நல்லா இருக்கிறதுக்கா? அவர் நல்லா இடம் வாங்கி போனார்? அவர் நல்ல வசதியா வாழ்றதுக்கா? அதற்காக இல்ல, பாவிகளை நேசிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? பாவிகளை நேசிக்கிறார். எந்த பாவிகளை நேசிக்கிறார்னா, நம்மளாம் பாவிகளா இருந்தோம், அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் கைவிட மாட்டார். அவர் ஒரு நம்பிக்கை நாயகன். அவர் மேல நம்ம நம்பிக்கை நாயகன் அந்த உலகத்துல மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறார்னா, உனக்காக எனக்காக தன்னுடைய சிலுவையை தோள் மேல சுமந்து கொண்டு நம்மளுடைய பாரங்களை சுமந்தார். நம்மளுடைய வியாதியை சுமந்தார். நம்மளுடைய கஷ்டத்தை சுமந்தார். நம்ம மந்திரக்கட்டில இருந்த பார்த்தீங்களா, அந்த மந்திரக்கட்டில இருந்து நம்மளை விடுவித்தார். செய்வன கட்டில இருந்த பார்த்தீங்களா, செய்வன கட்டில இருந்து விடுவித்தார். சாபத்துல இருந்து விடுவித்தார். எல்லாத்திலையும் விடுவித்த ஆண்டவர் மறுபடியுமாக ஆண்டவர் இந்த காலப்பகுதியில் சொல்றார், உன்னை சாபத்துல இருந்து விடுவித்தேன், உன்னை பாவத்துல இருந்து விடுவித்தேன். மறுபடி சாபமான காரியங்கள் நீங்க பார்க்க கூடாது. ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்துட்டு போயிட்டு மருவ குறி சொல்றதை பார்த்துக்கிட்டு, மருவ சாமி சொல்றதை கேட்டுக்கிட்டு, மருவ துண்ணூறு வச்சுக்கிட்டு மருவ ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா தேவனுக்கு விரோதமான காரியம். இப்போ சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டார். ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். எதற்காக ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்தார்னா, அவருடைய ரத்தத்துல கழுவும்படியாக. நம்ம குறி சொல்றதை பார்க்கணும். பார்த்தோம் இல்லைன்னு சொல்லல. எப்ப பார்த்தோம்? ஞானஸ்தானம் எடுக்காதவனுக்கு எல்லாம் பார்த்து இருப்போம். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை பார்க்க கூடாது. தேவன் யாருக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உணர்த்துற காரியங்கள் அது திட்டமும் தெளிவுமாக இருக்கு. ஆமென். சத்தியத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நம்மளுடைய செயற்பாடு இருக்கும்னு சொன்னா, உன் குடும்பத்துல சாபத்தை தவிர நீ என்ன செய்ய முடியாது? மீண்டும் வர முடியாது. இதுக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்றேன்.